வணக்கம். இந்த வரலாற்று விளக்கத் தொகுப்பிற்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம அடால்ஃப் ஹிட்லரின் எழுச்சி குறித்த வரலாற்று பதிவுகளை எந்தவித சார்பும் இல்லாம முற்றிலும் நடுநிலையா அலச போறோம். 1945 நடந்த அவருடைய இறுதி வீழ்ச்சியில தொடங்கி அவரோட வாழ்க்கையின் ஆரம்பகால பக்கங்கள் வரைக்கும் நம்முடைய பயணத்தை தொடங்குவோம். சரி, வாங்க இந்த தலைப்புக்குள்ள ஆழமா போலாம். முதல்ல அவரோட பேர்ல ஒழிஞ்சிருக்கிற ஒரு சுவாரஸ்யமான வரலாற்று தகவலை பார்க்கலாம். அடால்ஃப் அப்படின்னா பழங்கால ஜெர்மானிய மொழியில உயர்குணமுள்ள ஓநாய் அப்படின்னு அர்த்தம். 1920கள்ல அவர் தனக்குத்தானே இந்த பேரை ஒரு புனைப்பெயரா வச்சுக்கிட்டாரு. ஆனா உங்களுக்கு ஒன்னு தெரியுமா, அவரோட நெருங்கிய உறவினர்கள் அவரை சாதாரணமா அடி அப்படின்னு தான் கூப்பிட்டுருக்காங்க. இந்த வரலாற்று பயணத்தை நாம சில முக்கிய படிகளா பிரிச்சுக்கலாம். அவரோட எழுச்சியும் வீழ்ச்சியும், குழந்தை பருவம், வறுமை, கலையின் மீதான ஆர்வம், சித்தாந்தங்கள் உருவான விதம், முதல் உலகப் போர், அப்புறம் அவர் எப்படி அரசியலுக்கு வந்தாரு, இதெல்லாம் காலவரிசைப்படி ஒரு தெளிவான வரைபடமா நாம பார்க்க போறோம். முதல்ல அவரோட எழுச்சியும் வீழ்ச்சியும் பற்றி பார்ப்போம். அதுவும் அவரோட இறுதி அத்தியாயத்திலிருந்து ஆரம்பிப்போம். 1934லேருந்து ஜெர்மனியோட சர்வாதிகாரியா, அதாவது ஃபியூரரா இருந்தவரோட சாம்ராஜ்ய வீழ்ச்சியிலிருந்து தொடங்குவோம். சோவியத் ரஷ்யாவோட செம்படைகள் ஜெர்மன் தலைநகர் பெர்லினை நெருங்கினப்போ எதிரிகள் கிட்ட சிக்குவதை தவிர்க்க நினைச்சாரு. அதனால 1945 ஏப்ரல் 30 அன்னைக்கு அவரும் அவர் மனைவி ஈவா பிரானும் ஒரு பதுங்கு குழியில கைத்துப்பாக்கியால தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க. உலகையே உலுக்குன ஒரு ஆட்சி இப்படியா முடிவுக்கு வந்துச்சு? அடுத்ததா நம்ம பார்க்க போறது அவரோட குழந்தை பருவமும் கிளர்ச்சியும், அவர் ஒரு தீவிரவாதியா உருவாக்குன அந்த ஆரம்ப காலங்கள். இப்போ நாம கொஞ்சம் பின்னோக்கி போலாம். ஏப்ரல் 20, 1889ல ஆஸ்திரியாவுல கிளாரா எலைஸ் தம்பதிக்கு 4வது குழந்தையா அவர் பிறந்தாரு. பிறந்த 6 குழந்தைகள்ல இவரும் இவரோட தங்கை பவுலாவும் மட்டும்தான் உயிர் பிழைச்சாங்க. அவரோட ஆரம்பகால வாழ்க்கை அவரை மனதளவுல எப்படி உருவாக்குச்சுங்கிறத ரொம்பவே கவனிக்க வேண்டிய விஷயம். அவரோட சுயச்சரிதையான மெயின் கேம்ப் புத்தகத்துல அவர் குறிப்பிட்டிருக்கிற மாதிரி அவரோட தந்தை செஞ்ச கடுமையான கொடுமைகள் தான் அம்மா மேல அளவு கடந்த பாசத்தையும் அதே சமயம் அப்பா மேல ஆழமான வெறுப்பையும் ஒரு கிளர்ச்சி செய்யும் மனப்பான்மையையும் அவருக்குள்ள ஆழமா விதைச்சது. அவரோட பள்ளி பருவத்தை பாத்தீங்கன்னா தொடக்கத்துல ரொம்ப நல்லா படிச்சாரு. ஆனா 6ஆம் வகுப்புல ஃபெயில் ஆயிட்டாரு. தன்ன மாதிரியே தம் பையனும் ஒரு சுங்க அதிகாரியா வரணும்னு அவரோட அப்பா கனவு கண்டாரு. ஆனா அந்த கனவை பொய்யாக்குறதுக்காகவே அவர் படிப்புல கவனம் செலுத்தல அப்படின்னு ஆசிரியர்கள் நினைச்சாங்க. அவருக்கு ஒரு ஓவியரா ஆகணும் தான் ஆசை. அதனால 16 வயசுல படிப்பை நிறுத்திட்டாரு. இங்க ஒரு சுவாரஸ்யமான முரண் என்னன்னா, அவர் படிச்ச அதே பள்ளியில தான் பின்னாட்கள்ல மிகப்பெரிய தத்துவஞானியா உருவான லுட்விக் விட்ஜென்ஸ்டீனும் படிச்சாரு. அடுத்து வறுமையும் கலையும், குறிப்பா வியன்னாவுல அவர் கழிச்ச அந்த வலி மிகுந்த நாட்கள். ஜனவரி 1903ல அவரோட தந்தை இறந்ததுக்கு அப்புறம் அவரோட வாழ்க்கை தலைகீழா மாறுச்சு. தொடர் தோல்விகள், கடுமையான வறுமைன்னு ஒரு நாடோடி வாழ்க்கைக்கு தள்ளப்பட்டாரு. வியன்னாவோட நுண்கலை கழகம் அவரை ஒரு ஓவியரா ஏத்துக்க மறுத்து 2 தடவை நிராகரிச்சாங்க. அவருக்கு போதிய ஈர்ப்பு இல்லேனும் அவர் கட்டுமான தொழிலுக்கு தான் சரிபடுவார்னு சொல்லிட்டாங்க. அந்த ஏமாற்றத்தோட உச்சக்கட்டமா அவரோட 21வது வயசுல அவருக்கு உயிரான அவரோட தாயாரும் 47 வயசுல மார்பக புற்றுநோயால இறந்துட்டாங்க. இந்த இழப்புகள் அவரை முற்றிலுமா நிலைக்குலைய வச்சிடுச்சு. அடுத்த கட்டம், சித்தாந்தத்தின் விதைகள். ஒரு ஆபத்தான தீவிரவாத போக்கு எப்படி அவருக்குள்ள துளிர்விட ஆரம்பிச்சதுன்னு பார்ப்போம். வியன்னாவுல அஞ்சல் அட்டைகளை வரைஞ்சு வித்து வறுமையோட போராடிட்டு இருந்த அந்த வயசுல தான் இந்த தீவிரவாத சிந்தனை உருவாக ஆரம்பிச்சது. அப்போ வியன்னாவுல அடிக்கடி வகுப்புவாத கலவரங்கள் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த சமயத்துல ஹிட்லரோட சிறுவயது நண்பரான ஆகஸ்ட் குபசெக் சொல்றபடி ஹிட்லர் அப்போதே தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு கடுமையான யூத எதிர்ப்பாளரா இருந்திருக்காரு. குறிப்பா மார்ட்டின் லூத்தர் எழுதின யூதர்களும் அவர்களின் பொய்மையும் அப்படிங்கிற யூத எதிர்ப்பு நூல்களால அவர் ரொம்பவே ஈர்க்கப்பட்டாரு. இந்த நூல்களோட தாக்கத்தால அவர் ரொம்பவே ஆபத்தான முடிவுகளுக்கு வந்தாரு. யூதர்களை ஆரிய இனத்தோட எதிரிகளா பார்த்தாரு. ஆஸ்திரியாவோட பொருளாதார வீழ்ச்சிக்கும் போர்ல ஜெர்மனியோட பின்னடைவுக்கும் அவங்க மேலேயே பழி சுமத்தினாரு. அது மட்டும் இல்லாம மார்க்சிசமும் சோசியலிசமும் யூத தலைவர்களால தான் வழி நடத்தப்படுதுன்னு தவறா நம்பினாரு. எதிர்காலத்துல நடக்கவிருந்த மிகப்பெரிய கொடூரங்களுக்கான கருத்தியல் அடித்தளம் இங்கதான் ஸ்ட்ராங்கா போடப்பட்டுச்சு. அடுத்து நாம பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியமான கட்டம். முதல் உலகப் போர் வீரரா அவர் போர்க்களத்துல எப்படி உருவானார் அப்படிங்கிறது. ஆஸ்திரிய ராணுவத்துல சேர விருப்பம் இல்லாம முனிச் நகருக்கு தப்பி ஓடினாரு. அங்க கைது செய்யப்பட்டு உடல் தகுதி தேர்வுலையும் தோல்வியடைஞ்சாரு. ஆனா ஆகஸ்ட் 1914ல 3ஆம் லுட்விக் அரசர்கிட்ட தனிப்பட்ட முறையில ஒரு மனு கொடுத்து 16வது பவேரியன் ரிசர்வ் படைப்பிரிவுல தன்னை இணைச்சுக்கிட்டாரு.
மேற்கத்திய முன்னணியில அவரோட ராணுவ சேவை ரொம்பவே ஆபத்தானதா இருந்துச்சு. அவரோட துணிச்சலுக்காக மதிப்புமிக்க அயன் கிராஸ் பதக்கங்களை வாங்கினாரு. ஆனா 1918ல ஒரு நச்சுக்காற்று குண்டு தாக்குதல்ல அவருக்கு தற்காலிகமா பார்வை போயிடுச்சு. இதனால அவருக்கு மனநிலை பாதிப்பு, அதாவது ஹிஸ்டீரியா ஏற்படலாம்னு மருத்துவர்கள் எச்சரிச்சாங்க. ஆனாலும் தான் உயிரை கொடுத்தாவது ஜெர்மனியை காப்பாத்துவேன்னு அவர் ஒரு வெறித்தனமான முடிவெடுத்தாரு. இந்த 40,000 அப்படிங்கிற எண் 1914ல நடந்த வைப்பர்ஸ் போரோட கொடூரத்தை நமக்கு அப்பட்டமா உணர்த்துது. வெறும் 20 நாட்கள் நடந்த அந்த போர்ல இவ்ளோ பெரிய எண்ணிக்கையிலான இளைஞர்கள் கொல்லப்பட்டாங்க. வரலாற்று ஆய்வாளர் ஜான் கீகன் இத குழந்தைகளின் கொடூர கொலை அப்படின்னு குறிப்பிடுறாரு. இந்த பயங்கரமான போர்லயும் ஹிட்லரோட காலாட்படை பங்கெடுத்திருந்துச்சு. இங்க ஒரு ஆச்சரியமான தகவல் என்னன்னா, ஜெர்மனி மேல அவர் இவ்வளவு தீவிரமான தேசியப்பற்று வச்சிருந்தாலும் பெறப்பால அவர் ஒரு ஆஸ்ட்ரியர். அதனால 1932ஆம் ஆண்டு வரைக்கும் அவருக்கு ஜெர்மன் குடியுரிமை கிடைக்கவே இல்ல. இந்த ஒரு காரணத்தாலேயே அவர் ஆரம்ப காலத்துல பல அரசியல் பதவிகளை இழக்க வேண்டியதா இருந்துச்சு. இறுதியா அரசியல்ல அவர் எப்படி நுழைஞ்சாரு, மக்களோட விரக்தியை எப்படி கச்சிதமா பயன்படுத்திக்கிட்டாருன்னு பாப்போம். முதல் உலகப் போரோட முடிவுல முனிச் நகர்ல தீவிரவாத அரசியலுக்குள்ள அவர் தந்திரமா நுழைஞ்சாரு. 1918ல ஜெர்மனி சரணடைஞ்சது அவருக்கு பெரிய அதிர்ச்சியை கொடுத்துச்சு. ராணுவம் களத்துல தோற்கல, உள்நாட்டு அரசியல் தலைவர்கள் தான், குறிப்பா மார்க்சியர்கள் முதுகுல குத்திட்டாங்க அப்படின்னு அவர் உறுதியா நம்பினாரு. அந்த அமைதி ஒப்பந்தத்தை ஒரு தேசிய அவமானமா நினைச்சவர். இவங்கள நவம்பர் குற்றவாளிகள் அப்படின்னு முத்திர குத்துனாரு. இப்போ இந்த ஓசேல் ஒப்பந்தம் ஜெர்மனியோட ராணுவ பலத்தை எப்படி குறைச்சதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒப்பந்தத்தோட 231வது பிரிவின்படி போருக்கான முழு பழியும் ஜெர்மனி மேலேயே சுமத்தப்பட்டுச்சு. வெறும் 1,00,000 காலாட்படை வீரர்கள், 6 கப்பல்கள், நீர்மூழ்கி கப்பல்களோ ஆயுதம் தாங்கிய வாகனங்களோ கெடவே கிடையாது. இப்படிப்பட்ட கடுமையான கட்டுப்பாடுகள் ஜெர்மன் மக்கள்கிட்ட மிகப்பெரிய கோபத்தையும் சமூக அளவிலான அவமானத்தையும் உருவாக்குச்சு. மக்களோட இந்த கோபத்தை அவர் தனக்கு சாதகமா ரொம்ப தந்திரமா பயன்படுத்திக்கிட்டாரு. ஆண்டன் ட்ரெக்ஸ்லரின் கட்சியை கண்காணிக்க அனுப்பப்பட்ட ஒரு சாதாரண ராணுவ உளவாளியா ஜெர்மன் தொழிலாளர் கட்சிக்குள்ள நுழைஞ்சு 56வது உறுப்பினரா ஆனாரு. அவரோட அபாரமான பேச்சாற்றலால கட்சியோட 7வது குழு உறுப்பினரா உயர்ந்தாரு. 1920ல முழுநேர அரசியலுக்காக ராணுவ பதவியை ராஜினாமா செஞ்சாரு. அடுத்த வருஷமே தனக்கு எதிரா வெறும் ஒரே ஒரு வாக்கு மட்டும் பதிவாக 543 வாக்குகளை பெற்று கட்சியோட முழுமையான தலைவரா, அதாவது ஃபியூரரா விஸ்வரூபம் எடுத்தாரு. இறுதியா இந்த விளக்கத் தொகுப்ப ஒரு ஆழமான கேள்வியோட நான் முடிக்க விரும்புறேன். ஒரு தனிநபரோட தொடர்ச்சியான தோல்விகள், அவர் சந்திச்ச நிராகரிப்புகள், அப்புறம் ஒரு தேசத்தோட போருக்கு பிந்தைய பொருளாதார விரக்தி, இதெல்லாம் எப்படி ஒன்னு சேர்ந்து வரலாற்றோட மிக இரண்ட காலகட்டங்கள்ல ஒன்றை உருவாக்குச்சு. அமைதி அப்படிங்கிறது எவ்ளோ மென்மையானது, ஒரு சமூகத்தோட பலவீனங்கள் எப்படி தீவிரவாதத்துக்கு பயன்படுத்தப்படலாம் அப்படிங்கிறத இந்த வரலாற்று ஆவணங்கள் நமக்கு ஒரு நிரந்தர பாடமா கத்துக் கொடுக்குது. இந்த கேள்வியையும் சிந்தனையையும் உங்ககிட்டயே விட்டுட்டு நான் விடை பெறுகிறேன். நன்றி.